அவள். இது ஒரு திகில் கதை. அடடா, இந்த மாதிரி ஒரு கறிக்குழம்பை நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. இவ்வளோ ருசியாக எங்கள் அம்மாவை தவிர யாருமே செய்ய மாட்டாங்க என்று ஆலமர மரத்தடியில் சாப்பிட்டு கொண்டே புகழ்ந்து தள்ளினான் கருணாகரன். போதும் போதும், உங்கள் அம்மா புராணத்தை பாடினது போதும். எனக்கும் ஒரு வாய் ஊட்டி விடுங்க. கறிசோறு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது என்று கண்களில் மின்மினி பூச்சி மின்ன கேட்டாள் அவள். உனக்கு இல்லாததா என்றான் அவன். உங்களுக்காக தான் நான் அந்த சாப்பாடே கொண்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடுங்க என்றாள். அவனும் அவளுக்கு ஊட்டி விட்டான் கருணாகரன். அவள் சாப்பிடும் அழகை ரசித்து கொண்டே, என்னை மன்னிச்சிரடி, அரண்மனை மாதிரி வீடு இருந்தோம், உன்னை இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் பார்க்கணும் போல என்று கண்ணீருடன் கூறினான். அழுகாத மாமா, நான் பார்க்க வர்றதே உனக்காகத்தான். மாசத்தில் இந்த ஒரு நாள் கடவுள் எனக்கு கொடுத்த வரமா நான் இதை பார்க்குறேன் என்று அவனை வாரி அணைத்து கொண்டாள். சரிடி, மறுபடியும் நம்ம எப்போ பார்ப்போம்? என்ன மாமா இது தெரியாத மாதிரி கேட்குறீங்க? எப்போவுமே அமாவாசைக்குத்தானே நம்ம பார்ப்போம். அது இருக்கட்டும், நான் ஒன்று சொல்லட்டாடி. சொல்லு மாமா என்றாள் புன்னகையுடன். எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக உன்னை பார்க்குறது? அதனால் அடுத்து உன்னை நான் பார்க்க வரும்போது உன்னை என்னோட மனைவியாக்கிக்க போகிறேன். அதனால் நீ அடுத்த முறை வரும்போது கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி வா, புரிஞ்சுதா என்று அவன் கேட்க, அந்த நொடி தூரத்தில் இருந்து 2 கண்கள் இவர்கள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவள் மரத்தின் பின்னாடி போய் ஒளிந்து கொண்டாள். ஏய், என்னாச்சி, எதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற என்றான் அவன். அங்கே பாரு மாமா, ஒரு ஆள் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டானா பெரிய பிரச்சனை ஆகிடுமாம்மா. இதை புரிந்து கொண்ட கருணாகரன், சரி சரி, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ பார்த்து பத்திரமாயிரு என்று கூறிக்கொண்டு அந்த ஆள் நின்ற இடத்தை நோக்கி போனான். என்ன தோற இந்த பக்கம் என்றான் கருணாகரன். டே கருணாகரா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னோட நடவடிக்கையே கடந்த 5 மாதமாக சரியில்லை. ஒழுங்காக வீட்டில் சொல்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லையா இந்த ஊரே உனக்கு வேணாம். இந்த ஊரை விட்டுட்டு நீயும் அம்மாவும் வேறு எங்கேயாவது போய் வாழுங்க, அதுதான் உனக்கு நல்லது என்றான். சரிடா சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ என்று அவன் கூறிக்கொண்டே அவளை பார்த்தான். அவள் ஒளிந்து கொண்டு இவனையே ரசித்து கொண்டிருந்தாள். கண்ணாலேயே அவளுக்கு முத்தம் கொடுத்து, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் கருணா. இதை எப்போடியாவது கருணா அம்மா கிட்ட சொல்லணும் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு போனவனை முறைத்து கொண்டே பார்த்தாள் அவள். கடவுளே, அடுத்த முறை அவர் வரும்போது அவருக்கு நான் மனைவியாக போகிறேன், இதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது, எத்தனை நாள் தவம் என்று அனைத்து கவலைகளையும் மறந்துவிட்டு அந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்தாள். கொஞ்ச நேரத்தில் கருணா வீட்டுக்கு போகும் அவனுடைய அம்மா, நில்லு, வீட்டுக்குள்ளே வராத என்றாள் கோபத்துடன். எதுவும் புரியாமல் அவன் அப்படியே நிற்க வீட்டிலிருந்து ஒரு குடத்து தண்ணியை கொண்டு வந்து இவன் மேலே ஊற்றினாள். எதுக்குமா இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பைத்தியமா என்றான் கோபத்துடன். டேய், பைத்தியம் எனக்கு இல்லடா, உனக்கு தாண்டா, எங்கடா போயிட்டு வர என்றாள் அவனுடைய அம்மா. ஓஹோ, அதுக்குள்ளே இந்த துரை வந்து அம்மாக்கிட்ட பற்றி வச்சுட்டானா என்று மனதிற்குள் திட்டிக்கொண்டே, நான் காற்று வாங்கதாம்மா போனேன், வேற ஒன்றும் இல்லை என்று கூறிக்கொண்டே உள்ளே போனான். அவனை சுட்டு எரிக்கும் ஒரு பார்வையை பார்த்து கொண்டே சொன்னாள். இங்கே பாரு கருணா, அடுத்த 30வது நாள் உனக்கும் சின்னச்சாமி பொண்ணு கூட கல்யாணம். அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது என்று சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்க அவனும் சத்தியம் செய்தான். மீறி போன என்னை உயிரோடையே பார்க்க மாட்டேன் பார்த்துக்க என்று கூறியபடியே தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கிச்சனுக்கு போனாள். அவள் போன பிறகு கருணா கேலண்டரை பார்த்தான். அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். அம்மா சொன்ன நாளும் நான் அவளை திருமணம் செய்ய போகிற நாளும் ஒரே நாளா? சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தான். நாட்கள் கரைந்தோடியது. அவன் வீட்டை விட்டு வெளியே எங்குமே போகவில்லை. அவனுடைய அம்மாவும் கல்யாண வேலை செய்து கொண்டே தன் மகனையும் பார்த்து கொண்டாள். அவனும் 1 மாத காலம் தன்னுடைய அம்மா கிட்ட அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். சரியாக அந்த திருமண நாளும் வந்தது. இவனுக்காக அவள் காத்து கொண்டிருந்தாள் அந்த ஆலமரத்தடியில். மனதிற்குள் பயம் ஊஞ்சலாடியது. ஒவ்வொரு நொடியும் அவன் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அந்த பொழுதும் விடிந்தது. விடியற்காலை 3 மணிக்கு அவனை எழுப்ப அவன் அறைக்கு போனாள். கதவை தட்ட அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. எத்தனை முறை தட்டியும் எந்த பயனும் இல்லை. ஏதோ தப்பாக பட அங்கு உள்ளவர்களை கூப்பிட்டு கதவை உடைக்கச் சொன்னாள். சில ஆண்களின் வீரத்தில் அந்த கதவு தோற்று போய் உடைந்தது. அங்கு அவர்கள் கண்ட காட்சி எல்லோருடைய மனதையுமே சுக்குநூறாக உடைத்தது. இங்கு நடப்பது எதுவுமே தெரியாமல் தன் காதலை தேடிப்போனான் அவன். இவனுடைய வருகைக்காக காத்திருந்த அவள் இவனை பார்த்ததும் கண்களில் நீர் ததும்ப, உன்ன மாதிரி ஒரு ஆணை
இந்த உலகத்தில் நான் பார்த்ததில்ல மாமா என்று கூறிக்கொண்டு அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவன் வெளியே மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள் தன் அம்மாவை நினைத்து கொண்டு கவலைப்பட்டான். அதை புரிந்து கொண்ட அவளும் பதில் எதுவும் பேசாமல் அவன் முன்னாடி நிற்க அவளுக்கு அவளுடைய கழுத்தில் தாலி கட்டினான் இவன். மாமா, நம்ம 2 பேரும் போய் உங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், வாங்க போகலாம் என்று கூற இருவரும் இணைந்து அவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். ஐயோ ஐயோ கடவுளே, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேடா. டே, இந்த 1 மாதம் நல்லா தானடா இருந்த. நான் கூட உன் மனசு மாறிடுச்சு. அந்த சண்டால சிரிக்கி நீ மறந்துட்டேன்லன்னு நினச்சேன். இப்படி பண்ணிட்டியே பாவி பயலே. கல்யாண வீட்டை கருமதி வீடாக மாற்றிட்டு போயிட்டியேடா என்று தூக்கில் தொங்கிய தன் மகனின் கால்களை பிடித்து அவள் கதறும் கதறல் அங்கு இருப்பவர்களையும் கலங்க வைத்தது. அல்பாயுசில் போனதும் இல்லாமல் உன்னையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாளேடா என்று அவள் அழுகும் அழுகையை துடைக்க முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது கருணாகரனின் ஆவி.